இந்த கேஸில் அரெஸ்டான இந்த கிழட்டு பூனைக்கும் திருட்டு பூனைக்கும் மாவுக்கட்டுலாம் எதுவும் இல்லையா? எலும்பு முறிவுலாம் எதுவும் ஏற்படலையா? அங்கதான் தப்பிச்சு ஓடலையே, ஓடினா தானே மாவுக்கட்டு இருக்கும். ஈஸியால அலைக்கா போலீஸ் தூக்கிட்டாங்க அந்த இடத்துல. காவல்துறை தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. அதுல என்ன அறிக்கை விடப்பட்டிருந்தது அப்படின்னா, இது பாலியல் வன்கொடுமை எல்லாம் கிடையாதுங்க இந்த விஷயம். அந்த ஆண்களை அந்த பாய் ஃப்ரெண்டையும் மற்ற இருவரையும் இந்த பெண் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டியதால் தான் பாலி கட்டிட்டு தான் உன்னை நான் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டோரியை, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றால, இது என்ன விதமான ஒரு கிரைம்? இது சைக்கோ தான். சைக்கோ மீன்ஸ் ஒரு சாடஸ் பண்ற ஒரு விஷயம் தான், விச் மீன்ஸ் ஹாபிச்சுவல் அஃபெண்டர். ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ தீரன் மூவி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரிலேட் பண்ண விரும்புறேன். அங்க என்ன நடக்கும் அந்த மூவில பார்த்தோன்னா, எல்லா வீட்லயும் சேம் ஸ்டைல் ஆஃப் கொலை நடக்கும். ஓகே, ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த அனானிசிட்டி ஞானசேகரன் விஷயத்துல என்ன நடந்தது? காவல்துறையில வந்து 2 பேரை இங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு பிரவீன் 32 வயசு, இவன் தான் வந்து தாலி கட்டினவன், அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினவன். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வயசு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நான் சொன்னல அப்பா வயசு அம்மா வயசு, விஜயகுமார். அந்த அப்பாவி பொண்ணுகிட்ட இந்த கிழட்டு பூனை என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி தன்னை நம்ப வச்சான்? அங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது சொன்ன விஷயம் இதுதான். அந்த பெண் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டேன், அந்த சிறுமி எங்க பாட்டிக்கிட்ட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்கும்போது, அதான் இங்க இருந்தா யாராவது உன்னை கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அந்த சிறுமிக்கு அந்த இடத்துல உன்னை யாராவது கடத்திட்டு போயிருவாங்க, நான் உன் அப்பா மாதிரி நீ வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போனவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிரவீனை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு 10 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, அதனுடைய சிறுமி வந்து தன்னுடைய உறவினருக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க, தாலி கட்டி. 13 வயசு சிறுமிக்கு தாலி கட்டி என்னை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுது. ஏற்கனவே போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல இருந்து வெளில வந்தவங்க திருப்பி அதே மாதிரி போக்சோ கேஸ்ல உள்ள போறாங்கன்னா ஜென்மத்துக்கு ஜாமீன் கிடைக்காது. ஜாமீன்ன்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப கம்மி, கிடைச்சது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா நிறைய போலீஸ் வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வரக்கூடிய சிறுமிகளை புத்திமதி சொல்லி வீட்டுல பேரண்ட்ஸ்ட போய் ஒப்படைக்க செய்திகளா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பாக்குறோம். பட் எது நிறைய ரிப்போர்ட் ஆகுது ஆக்சுவலி. இந்த சிறுமி என்ன இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் தப்பா பேசுறாங்க, என்ன எப்படியாவது எங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்க பிரவீன் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த வயசானவங்களே இப்படிதான், இவங்களை நம்பாதான், வா நான் உன் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தவன் சோழிங்கநல்லூர் அதான் பஸ்ல ஏறி அந்த பெண்ணை கூட்டிட்டு, சிறுமியை கூட்டிட்டு போயிட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம். வணக்கம். சென்னையில வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியில வந்த ஒரு சிறுமிக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்தின ஒரு திருட்டு பூனையும் ஒரு கிழட்டு பூனையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில நள்ளிரவுல வீட்டை விட்டு தனியா வெளியில வந்தா பெண்களுக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கா சென்னையில? நம்ம லாஸ்ட் வீடியோல பேசும்போது நீங்க கேட்டிருந்தீங்க, தமிழகம் பின்தங்கி போயிட்டு இருக்கோ, ஒருவேளை பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தாண்டி சென்னை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு என்னன்னா, சென்னையில தான் அதிகம், ரூரல் ஏரியாஸ் கூட விட்டுருங்க, இன்னும் ஸ்டில் வந்து பெண்கள் வந்து வெளியில வராம, அதாவது நான் சொல்றது ஒரு 6 மணி 5 மணிக்குள்ள உள்ள போயிருவாங்க. ஒரு 8 மணி மேக்ஸிமம் டியூஷன் போற டைமோ இல்ல ஒர்க் போற டைமோ இருக்கும் பெருசா. ஆனா சென்னையில தான் 24/7 பெண்கள் வந்து ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு அதிகம் படுத்த வேண்டிய இடத்துல போலீசாரும் இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரினாலே நடக்குதுன்ற ஒரு பெரிய விஷயம் தான் டிராபிக் போலீஸால நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்திருந்தோம். February 1 நடந்த இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப நிறைய சென்னையில எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மாசமா நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த 2025 ஆரம்பிச்சுல இருந்து சாபகேடு மாதிரி நிறைய இன்சிடென்ட் சென்னையில அனானிசிட்டி ஸ்டார்ட் பண்ணி நிறைய ரிப்போர்ட் ஆன இன்சிடென்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்ணாரப்பேட்டை சார்ந்தவர் தான் அந்த சிறுமி, 13 வயசு அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் வந்து தான் பாட்டியோட தான் வளர்ந்துட்டு வராங்க. பாட்டியோட வளர்ந்துட்டு வராங்க. 13 வயசு, நான் சொன்ன மாதிரி 13 வயசு சிறுமிக்கு அப்பா அம்மா அப்படின்னும் போது அவங்க ஒன்னா சேர்ந்து வாழல. இந்த அம்மா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பா வந்து ஆந்திரால கல்குவாரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சிறுமி வந்து தன்னிடம் வச்சு வளர்த்துட்டு வராங்க இந்த பாட்டி. இவங்க என்ன பண்றாங்க, 6ஆம் தேதி போயிட்டு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எந்த ஸ்டேஷன்ல அப்படின்னா, பலவிடுதி ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் தராங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் தராங்கன்னா, இந்த மாதிரி என்னோட பேத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் தராங்க. கம்ப்ளைண்ட் தந்தனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படியே போலீசார் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடிட்டே இருக்கும் போது எந்த ஒரு பதில் எதுவுமே தெரியவே வரல. ஆக்சுவலி ஒரு 10 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, அதனுடைய சிறுமி வந்து தன்னுடைய உறவினருக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, தாலி கட்டி. 13 வயசு சிறுமிக்கு
தாலி கட்டி என்ன ஒரு வீட்டுல அடைச்சு வச்சு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போன் கட் ஆயிடுது. போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப அந்த சிக்னலை தேடி போலீசார் போறாங்க. போகும்போது சோழிங்கநல்லூர்ல பெரும்பாக்கம் இடத்துல ஒரு சின்ன வீட்டுல வந்து அந்த சிக்னல் இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த சிறுமியை வந்து அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகும்போதுதான் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பெண் வந்துட்டு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒரு வாட்டி 2 வாட்டில ரிப்பீட்டடா. ஓகே, அந்த விஷயம் தெரிய வருது 10 நாள் முழுக்கவே. ஓகே, தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறையில வந்து 2 பேரை இங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஒண்ணு பிரவீன் 32 வயசு, இவன் தான் வந்து தாலி கட்டினவன், அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினவன். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா வயசு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நான் சொன்னல அப்பா வயசு அம்மா வயசு, விஜயகுமார் வந்து 52 வயசு. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், கிழட்டு பூனை அந்த இது திருட்டு பூனைன்ற மாதிரி தான். கரெக்டா? ஆமா. இந்த விஜயகுமார் வந்து பாத்தீங்கன்னா கொடிங்கியூர் எழில் நகரை சார்ந்த பர்சன் இவர். சரி, ஓகே, என்ன நடந்தது அப்படின்னா மாணவி அந்த சிறுமி வந்து சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். சோ சிறுமியை வந்து இங்க இது ஸ்டார்ட் பண்றாங்க, என்கொயரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சிறுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா 6ஆம் தேதி என்னோட பாட்டி கிட்ட நான் கோச்சிட்டு வந்தேன் தான், நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தேன். நான் வரும்போது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் நான் 2 நாள் தங்கியிருந்தேன். 2 நாள் தங்கிட்டு இருந்தோடனே அங்கே இருந்து ஒரு நாள் வந்து 2 நாள் கழிச்சு அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்குல வந்து நடு இரவுல நான் கிளம்பி வெளில வந்து பாரத் தியேட்டர், அந்த தியேட்டரோட பஸ் ஸ்டாப் வண்ணாரப்பேட்டை பாரத் தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல. சரியா, உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குடிபோதையில திரும்ப இங்க நல்லா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் குடிபோதை. நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல குடி இல்ல அடுத்தது தாண்டி போதை வஸ்து ஏதாவது ஒன்னாதான் மேக்சிமம் இருக்கு. இங்கேயும் நான் கேட்க வர விஷயம் அதுதான், குடிபோதைய தயவு செஞ்சு பிளீ ஆஃப் இன்னசென்ஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி குடிபோதையில குடிச்சிட்டு தெளிவா தியேட்டருக்கு போக தெரியும்? பாரத் தியேட்டருக்குள்ளதான் 2 பேரும் போயிருக்கானுங்க. போயிட்டு வெளில வந்து பார்க்கும்போது இந்த சிறுமி அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் வந்து அந்த பெண் கிட்ட பேசியிருக்காங்க. பேசி அந்த கிழவன் இருக்கா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்கான் அந்த இடத்துல அப்படின்னா, இங்கெல்லாம் இந்த நேரத்துல தனியா உட்காந்துருக்க கூடாதுமா, உன்னை யாராவது கடத்திட்டு போயிருவாங்க. ஓகே, 13 வயசுன்றது ஒரு குழந்தை தானே, அப்பா மாதிரி நினைச்சுக்கமா. அதேதான். ஓகே, அந்த வார்த்தையில தான் அந்த பொண்ணு விழுந்துருச்சு. ஆமா, இப்போ ஒரு பெண் கிட்ட போயிட்டு எங்கேயோ தனிச்சு விடப்பட்ட ஒரு பெண் கிட்ட போயிட்டு இல்லம்மா நான் அவனை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிறேன், அப்பா மாதிரி நினைச்சுக்கோ அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோ, அந்த பெண் என்ன பண்ணுவா, அப்பா அண்ணனுக்கு ஒரு புனிதமான விஷயம் இருக்காங்க, அதுதான் அந்த பெண் நம்புவா. திரும்ப அந்த பொண்ணையும் அவங்க கூட போகணும், அந்த பொண்ணுக்கு தெரியாதா வைக்காத, இந்த பொண்ணு ஏன் வீட்டை விட்டு வெளியே போச்சு. இப்ப இதுல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அந்த பொண்ணு ஏன் வீட்டை விட்டு வெளியே போச்சு, யாருக்காக வெளில போச்சு, லவ் பண்ணிச்சா, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இதுதான் நம்ம சொசைட்டியோட விஷயமா ஸ்டில் இருந்துட்டு இருக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, அந்த அப்பாவி பொண்ணு இந்த கிழட்டு பூனை என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி தன்னை நம்ப வச்சான். அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது சொன்ன விஷயம் இதுதான். அந்த பெண் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டு அந்த சிறுமி எங்க பாட்டி கிட்ட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்கும் போது அதான் இங்க இருந்தா யாராவது உன்னை கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அந்த சிறுமிக்கு அந்த இடத்துல உன்னை யாராவது கடத்திட்டு போயிருவாங்க, நான் உன் அப்பா மாதிரி நீ வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போனவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிரவீனை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னோட மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, பாருங்க எப்படின்னு, மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நீ எனக்கு மனைவியாயிரு. இந்த கிழட்டு பூனை. ஆமா, எவ்வளவு கேவலமான விஷயம்ல இது. தன்னுடைய பெண்ணுடைய வயசுல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு சிறுமியை பார்த்து நீ எனக்கு மனைவியாயிரு. இந்த சிறுமிக்கு 14 வயசு இருக்குமா? 13 வயசு. இந்த கிழட்டு பூனைக்கு 52 வயசு. ஓகே, பேத்தி வயசு. பொண்ணு கூட இல்ல, பேத்தி வயசு. உள்ள நிக்க வச்சிட்டு இருக்கும் போது அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா தவறுன்னு புரிஞ்சிருக்கு. அவளுக்கு தவறுன்னு புரிஞ்சதுனால அவ அலறிக்கிட்டு வெளியே வந்தோடனே பிரவீன் வெளில நின்றுட்டு இருந்திருக்கான். நின்றுட்டு இருந்தோடனே எப்படி இவனுங்க பாருங்களேன் டிராமா. ஆக்சுவலி இந்த இடத்துல அவன் பிரவீன் வந்து வெளில நின்றுட்டு இருந்திருக்கான். பிரவீன் வெளில நின்று இருக்கும்போது இந்த சிறுமி வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த இடத்துல இந்த கிழட்டு பூனை கேட்கவும் பயந்து போயிட்டு வெளியில ஓடி வந்து கதை திறந்துட்டு வெளில ஓடி வந்துச்சு. ஓடி வந்தோடனே வாசல்ல பிரவீன் நிக்கிறான் அந்த இடத்துல. இது எல்லாமே முன்னாடி செட்டப் மாதிரி தான் இருக்கு, அது சொல்லும் போது நமக்கு புரியும் பாருங்க. இங்க வெளில வந்து நிக்கிறான், பிரவீன் கிட்ட சொல்றான். ஆக்சுவலி இந்த சிறுமி வந்து அதுல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் தப்பா பேசுறாங்க, என்ன எப்படியாவது எங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க பிரவீன் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த வயசானவங்களே இப்படிதான், இவங்களை நம்பாத, வா நான் உன் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தவன் சோழிங்கநல்லூர் அதான் பஸ்ல ஏறி அந்த பெண்ணை கூட்டிட்டு சிறுமியை கூட்டிட்டு போயிட்டு சிறுமி கிட்ட கூட்டிட்டு போறான். பஸ்ல போகும்போது சில விஷயங்கள் சொல்றான். என்ன அப்படின்னா, எங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள எந்த பெண்ணையும் விட மாட்டாங்க, திருமணம் ஆனா மட்டும்தான் எங்க அம்மா வந்து பெண்ணை வீட்டுக்குள்ள விடுவாங்க, அதனால வந்து அவங்களுக்காக அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், அவங்க கழுத்துல மஞ்சத்தை கயிறை கட்டிடுறேன், தாலி கட்டிடுறேன். ஓகே, இதெல்லாம் பஸ்ல பேசிட்டு போற ஒரு விஷயமா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இறங்கின உடனே வந்துட்டு பெரும்பாக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது தாலி கட்டியாச்சு. ஓகே, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அவுட் ஆஃப் ஒரு விஷயத்தினால சொல்ற ஒரு விஷயம் கிடையாது, எல்லாமே நேச்சர் ப்ரீ பிளான்ட் மாதிரி தான் இருக்கு இல்லையா நமக்கு இந்த இடம். பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எப்படி தான் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா திருப்பி சிறுமி கிட்ட மாத்தி சொல்றான். சிறுமி அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நீ வீட்டை விட்டு வந்துட்ட, இப்ப போனா வந்துட்டு திரும்ப நீ ஏன் போனா வச்சன்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். ஓகே, அதனால நான் உன்னை பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வைக்கிறேன், ஏன்னா இரவு நேரம்
காலையில உன்னை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன், சரியா, உன்னை வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்புறம் பண்ணிருக்கு. மேபி அந்த சிறுமி யோசிச்சிருக்கலாம்ல, ஆல்ரெடி அங்க ஒரு டிராமா நடந்தது, வயசானவன் ஒருத்த பண்ணா, அப்ப இவர் இவ்வளவு ஹோப் கொடுக்குறப்போ ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு போல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கான். எங்க அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக நான் கழுத்துல சும்மா மஞ்சள் கயிறு கட்டுறேன், தாலி கட்டுறேன் அப்படின்னு. சரி, அந்த பெண் கூட்டிட்டு போயாச்சு அந்த சிறுமியை. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பார்த்தா யாருமே அங்க கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. அந்த சிறுமியை அங்க அடைச்சு வச்சுதான் தொடர்ந்து 10 நாட்களா பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டு இருந்திருக்கா. அவன் அசந்த நேரமா பார்த்துதான் அந்த சிறுமி வந்து போன் எடுத்து இவங்க உறவினர்களுக்கு வந்து இங்க கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும் போதுதான் வந்து போலீஸ் இவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குற்ற சரித்திர பின்னாடி இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிப்போமா ஒன்னொன்னா. அந்த மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் விஷயம் தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். ஆல்ரெடி இந்த பிரவீன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ராயபுரத்துல இதே மாதிரி ஒரு பொண்ணை பண்ணிருக்கான். இதே மாதிரி நைட்டு வீட்டுல கோச்சிக்கிட்டு வந்த ஒரு சிறுமியை இதே மாதிரி தாலி கட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். ஆமா, சென்னையில. ஆமா, அதற்காகவும் அவன் அரெஸ்ட் ஆகி அது என்ன சம்பவம்? அது போக்சோல இதே மாதிரி உள்ள போயிட்டு வந்திருக்கான். அந்த சம்பவம் இதே மாதிரி நேச்சர் தான். ஓகே, நைட்டு வந்துட்டு தனியா இருந்த ஒரு சிறுமியை இதே மாதிரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனை இது பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்து சில தினங்களே ஆகியிருக்கு. கொஞ்சம் வெளியே வந்து கவுண்டபிள் டேஸ் தான் ஆயிருக்கு. வந்து திரும்ப அதே மாதிரி இந்த விஷயத்த பண்ணிருக்கான். நம்ம சொல்லும் போது எல்லாருக்கும் யோசிச்சிருக்கோம், எப்படிடா இவ்வளவு பக்காவா ஸ்கிரீன் பிளே போடுறான், ஸ்டோரி இது போடுறான் போது இதேதான் அந்த பெண் முன்னாடி சிறுமி கிட்ட சொன்ன விஷயம். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? குடிச்சிட்டு நான் போதையில அந்த பொண்ணை நான் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்ல, அது ஒரு விதமான ஒரு இது அப்படின்னு இது பரவலா வெளியில எல்லார்ட்டையுமே பாக்குறோம். ஆமா, ஆனா நான் தாலி கட்டிட்டு தான் உன்னை நான் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டோரிய, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றால, இது என்ன விதமான ஒரு கிரைம்? இது சைக்கோ தான். சைக்கோவா? சைக்கோ மீன்ஸ் ஒரு சாடஸ் பண்ற ஒரு விஷயம் தான், which means habitual offender. ஏதாவது ஒரு, இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப தீரன் மூவி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரிலேட் பண்ண விரும்புறேன். அங்க என்ன நடக்கும் அந்த மூவில பார்த்தோம்னா, எல்லா வீட்லயும் சேம் ஸ்டைல் ஆஃப் கொலை நடக்கும். ஓகே, ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் விஷயத்துல என்ன நடந்தது? இப்ப ரீசெண்டா கொடுக்கப்பட்ட 7ஆம் டிசம்பர் 13ஆம் தேதி வந்துட்டு ஒரு திருட்டு வழக்குல வந்துட்டு கொள்ளை சம்பவத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அதுக்கு ஒரு தனி எஃப்ஐஆர் போட்டு இப்ப திரும்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டாச்சு, அந்த இடத்துல ஆன்லைன்ல வந்து ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. சோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த 7 வீட்லயும் அதே கொள்ளை சம்பவம், சேம் 5 to 9 டைம். யாராவது பெண்கள் தனியா இருக்கும் பட்சத்தில் சேம் நேச்சர் தானே, பாலியல் வன்கொடுமை இல்ல பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கான் இல்லையா. சோ என்னன்னா இங்க வந்து போதை இல்லையா, அது வந்து ஒரு எஸ்கேபிசமான ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த போதைக்கு அடிக்ட் ஆகும் போது ஒரு விஷயம் பண்ணும் போது தினம் போதையில இருக்கவனுக்கு என்ன பண்ண முடியும், அது ஒண்ணு. இது சேம் நேச்சர் தான் பாத்துக்கோங்களேன். இப்ப என்னன்னா இங்க சுத்தமா பயம் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். ஆல்ரெடி ஒரு ஜெயிலே பாத்துட்டு வந்துட்டோம் நம்ம, என்ன இப்போ திரும்ப போலான்னு. அதுவும் வெளில வந்து கொஞ்ச நாள் இது தப்புதான், அதுவுமே தப்புதான். வந்த சிறு தினங்களே அந்த போக்சோல ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போயிட்டு வந்திருக்கு. அப்ப இதுலயும் உனக்கு திரும்ப தெரியும்ல, போக்சோ விழுந்திருக்கு, கூட ஹெல்ப் பண்றவனுக்கு தெரியும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கிழட்டு பூனை அவன் மேல பாத்தீங்கன்னா இங்க வந்து அதாவது கிட்னாப்புக்கு உடந்தையா இருக்க வழக்குகள் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஒரு அந்த சிறுமி இன்னமும் ஏமாந்திருந்தா இந்த கிழட்டு பூனைக்கு பலியா இருப்பான். கண்டிப்பா அந்த இடத்துல நடந்திருக்கும்ல அது உங்களுக்கு. ஓகே, இது அவங்களோட பிளான் டிராமாவா கூட இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர, இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பண்ணுன்றது. ஏன் நான் திரும்ப வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா, அந்த ராயபுரம் விஷயத்துலயும் முன்னாடி இதே மாதிரிதான் நடந்திருக்கு. இதே மாதிரி போக்சோ போடப்பட்டு இதே மாதிரிதான் நடந்திருக்கு. இதுலயும் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த சிறுமி சாமர்த்தியமா நீ கால் பண்ணலன்னா நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல? இவங்க ஸ்டில் குழந்தை காணும் தேடிட்டே இருந்திருக்க வேண்டியதுதான். லூப் ஹோல்ஸ் எதுவுமே கிடைக்காம காவல்துறையும் தேடிட்டே இருந்திருக்க வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு காமுகன் பார்வையில மட்டும் வீட்டை விட்டு கோச்சிட்டு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் சிக்குறாங்க, மாட்டுறாங்க. இப்படி இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி கரெக்டா தெரியுறாங்க அந்த சிறுமிகள்? நமக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தை விட ஒரு கெட்ட விஷயம் ஈஸியா பரவும் தானே. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல இன்சிடென்ட்ஸ். நிறைய சிறுமிகள் வந்திருக்கலாம், பெண் குழந்தைகள் வந்திருக்கலாம், நிறைய பேர் காப்பாத்தி கொண்டு போய் கூட வீட்டுல விட்டுருக்கலாம்ல. நிறைய போலீஸ் வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வரக்கூடிய சிறுமிகளை புத்திமதி சொல்லி வீட்டுல பேரண்ட்ஸ் போய் ஒப்படைக்க செய்திகளாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கும், பாக்குறோம். பட் எது நிறைய ரிப்போர்ட் ஆகுது? இதுதான் நிறைய ரிப்போர்ட் ஆகுது. இது ரிப்போர்ட் ஆறது இல்ல. இதுவே அந்த இடத்துல அவன் வந்து நிஜமாவே வச்சுக்கோங்க, ஒரு பிரவீன் அப்படின்னா ஒரு அண்ணன் வயசு, ஒரு அப்பா வயசு தான். ஒரு அண்ணன் வயசு கூட சொல்லலாம். ஒரு அண்ணன் வந்துட்டு தங்கச்சியை பாக்குற மாதிரியோ, ஒரு கிழவன் வந்துட்டு தன்னுடைய பேத்தியை பாக்குற மாதிரியோ இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? சரி, நிஜமாவே போதில கூட இருந்திருப்போம். அது உன்னோட ஒரு சுய இன்பத்துக்காக நீ பண்ற ஒரு விஷயமாங்க. சரி, போதிலே இருந்துட்டு போ. பட் ஒரு குழந்தைய, ஒரு சிறுமியை நீ பாக்குறப்போ என்னமா நடக்குது, என்ன ஏது, நீ அதுல என்ன பண்ண, நீ போதில இருக்கா கேட்காம போயிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவ சேஃபா தான் அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பா விடிய. வேற ஏதாவது ஒரு காவல் அதிகாரி வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போய் சேஃபா விட்டுருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு அண்ணனோ, ஒரு அப்பாவோ, ஒரு தம்பியோ, இல்ல ஒரு தாத்தாவோ கொண்டு வந்து சேஃபா கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. இவங்க கண்ணுல மாட்டும் போது அவங்க இதுதான் சமயம், இதுதான் சிச்சுவேஷன், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. இப்ப இங்க என்னன்னா, அந்த சிறுமி நிறைய பேர் கேட்டிருக்கலாம், அவ்வளவு பஸ்ல போனாங்களா, அந்த சிறுமி கத்தி இருக்கலாம், வச்சிருக்கலாம், அவளுக்கு சஸ்பெக்டே வரலையே. இங்க
தந்தைன்னு ஒருத்தன் அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி இவன் கூட்டிட்டு போறான், இவன் அவ்வளவு நல்ல விஷயமா ஹோப் கொடுக்குறான். ஒரு விஷயம் இப்ப நம்ம நிறைய சொல்றோம், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லயோ இல்ல மத்த ஒரு நம்மளே ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேலுக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆம்பளைக்கே எடுத்துக்கோங்க, சடனா யாரும் முன்னாடி வந்து என்ன பயம் வருமா, இல்ல எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு தோணுமா? ஒரு ஆணுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண் வந்து அகெயின் பயாலஜிக்கலி சைக்கலாஜிக்கலி ஆணை விட எமோஷனல் ரிலேட்டட் எல்லாமே. அப்ப அந்த பெண்ணுக்கு பயம் அது வந்து நேச்சராவே பைபர்த்தா இருக்க விஷயம். அப்ப அந்த இடத்துல பயம் நம்பிக்கை எல்லாமே இயல்பா வரும். அண்ணன் அப்பான்னு சொன்ன ஒரு விஷயத்தினாலதான் அந்த பெண் இங்க நம்பியிருக்கா, இல்லன்னா எப்படி நம்பியிருப்பா? அந்த பொதுவா அந்த ஏஜ்ல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நம்ப தான் தோணும்ல. ஏன்னா ஏற்கனவே வீட்டுல கோச்சுக்கிட்டு வெளியில வந்ததுனால பயம் ஒரு பேசிக்கா ஒரு பயம் இருக்கும். யாராவது நமக்கு ஒரு 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 நல்ல எதிர்காலத்தை காட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட விளிம்புல போய் தான் இப்படி ஏமாந்துடுறாங்களா? நம்பி ஏமாந்துற விஷயம் இப்படிதான் நடக்குதா? உண்மை அதுதான். இப்போ நானே இங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் நமக்கு இவ்வளவு கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு கேஸ்ல ஒரு பெண் ரோட்ல போறவங்க கூட நம்பி போனான்னு இருக்கா? ஏதாவது ஒரு கேஸ்ல இருக்கா? இல்ல அவன் ரோட்ல போனாங்க கூட, அவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவன் கூட போய் நம்பி போயிட்டான்னு. ஒண்ணு ரோட்ல போற பெண்களை வந்து மறிச்சுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும், இல்ல செக்ஷுவல் அபியூஸோ ரேப்போ நடக்கும். இல்ல அப்படின்னா ஃப்ரெண்டு, காதலன், ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பேஸ் ட்ரஸ்ட் இருக்குல்ல. இப்ப நீ ரோட்ல போறவன் அவன்கிட்ட நம்ம பேச போறது கிடையாது. நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல ஒரு ட்ரஸ்ட் வரும், லவர் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், ஹஸ்பண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், யாராவது நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்கும் போது ஒரு ட்ரஸ்ட் வரும். அதுவும் நான் அப்பா அம்மா, நான் அண்ணம்மா, நான் உன்னை சேஃபா வீட்டுக்கு கூட்டு போயிடமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? இதுலதான் திரும்ப திரும்ப குழந்தைகளாகட்டும் சிறுமிகளாகட்டும் பெண்கள் வயதானவர்கள் வரைக்கும் இந்த இடத்துலதான் ஏமாந்து போறாங்க. நீங்க ஒரு 50 வயசு 60 40 வயசு பெண்ணுகிட்ட போய் கேளுங்களேன், நான் உன் பையன் மாதிரின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வருமா வராதா? அந்த இடத்துல கண்டிப்பா வரதானே செய்யும். இதுதான் விஷயம். சொசைட்டி திரும்ப திரும்ப நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நான் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டி விக்டிம் பிளேமிங் ஷேமிங்கை தாண்டி நான் சொல்ற ஒரு விஷயம் ரிலேட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஒரு பெண் ரோட்ல போற ஒருத்தவனை நம்பி போனா அங்க போய் ஏமாந்தான்றது இது வரைக்கும் கிடையாது, ரிப்போர்ட் ஆகல. யாரோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல மட்டும்தான் போய் அவ ஏமாந்திருக்கா இந்த இடத்துல. இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன இந்த கிழட்டு பூனைக்கும் திருட்டு பூனைக்கும் மாவு கட்டுலாம் எதுவும் இல்லையா? எலும்பு முறிவுலாம் எதுவும் ஏற்படலையா? அங்கதான் தப்பிச்சே ஓடலையே, ஓடினா தானே மாவு கட்டு இருக்கும். ஈஸியால அலைக்கா போலீஸ் தூக்கிட்டாங்க அந்த இடத்துல. சோ தப்பிச்சு ஓடும் போது தானே அந்த விஷயம் இருக்கும். ஈஸியா தூக்கப்பட்ட ஒரு விஷயம், ஈஸியா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி தவறு செய்யறவனுக்கு அடுத்து என்ன விஷயம்? அது சும்மாதான் தப்பிச்சு பாக்கலாமே, முடிஞ்சா தப்பிச்சுக்கலாம். என்னைக்கு ஒரு நாள் மாட்டுவான்னு அவனுக்கும் தெரியும் கண்டிப்பா. அந்த இடத்துல அப்படியே தப்பிச்சு ஓடிடவே முடியாது, கண்டிப்பா மாட்டுவான்னு தெரியும். சும்மா ஒரு ட்ரை தான், தன்னோட கெத்த காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தானே. இதுல ஈஸியா சிக்கிட்டானுங்க அந்த இடத்துல. போதோட உச்சகட்டமா இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி தானே. இப்ப கிளம்பாக்கம் இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு? போய் ரோட்ல விழுந்து கடந்தவங்க தானே புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. போதை இதுல வந்துட்டு மயங்கி தானே விழுந்து கடந்தானுங்க அந்த இடத்துல. அதே மாதிரிதான் ரயில்வே இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு? நமக்கு அந்த போலீஸ் பலவன் தாங்கல்ல, அடிச்சு அவன் மயக்கப்படுமா நடிச்சிருக்கான்ல, இதுக்கு மேல இருந்தா நம்ம அடி தாங்காதுப்பா உடம்பு அப்படின்னு அடிச்சிருக்கான்ல. சோ மாட்டிப்போன்னு கண்டிப்பா தெரியும். எல்லாத்துக்கும் துணிச்சி இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு தான் துணிச்சல் தேவை. ஆனா இந்த மாதிரி கேவலவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கெட்ட விஷயத்துக்கு தேவையில்லாத துணிச்சல் வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய தவறா இருக்கீங்க. ஒரு சிறுமிக்கு தாலி கட்டி பாலியல் பலாத்காரம் பண்ண இந்த 2 பூனைகளுக்கும், இந்த 2 திருட்டு பூனைகளுக்கும் என்ன மாதிரியான தண்டனைகள் சட்டப்படி கிடைக்க வாய்ப்பு? போக்சோ மினிமம் 20 வருஷம், மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் 10 to 20 மினிமம். அது ரிப்பீட்டட் ஒரு ரேப் இருந்திருக்குல்ல, இங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்திருக்குல்ல, மினிமம் 10 to 20, மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட். 20 வருஷம் அப்படின்னா அந்த கிழட்டு பூனை ஜெயிலையே செத்து போலாம் வாய்ப்பு இருக்கு, அதிகம் சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த திருட்டு பூனை 32 வயசு திருட்டு பூனை இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒன்னு இருக்குல்ல இங்க. அந்த மாதிரி இருக்க விஷயம் முன்னாடி கேசஸ்ல அவன் பெயில தான் வெளில வந்திருக்கான். போக்சோல அவள் சீக்கிரம் பெயில் கிடைக்காது. ஏன்னா இப்ப மத்த கேசஸ் பாத்தீங்கன்னா 30 days பெயில் மினிமம், இல்ல மேண்டேட்டரி பெயில் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. போக்சோ கூண்டாஸ் போனா அவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைக்காது. 6 மாசம் 6 மாசம் 3 6 8 1 வருஷம் இருந்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. அதை தாண்டி கேஸ் வந்து ட்ரையல் கண்டெஸ்ட் பண்ணவங்க சில கேசஸ்ல வெளியே வர முடியாம உள்ள இருந்து கேசஸ் ட்ரையல் நடத்தி அப்படியே கன்விக்ட் ஆனவங்களா இருக்காங்க அந்த இடத்துல. ஏற்கனவே போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல இருந்து வெளில வந்தவங்க திருப்பி அதே மாதிரி போக்சோ கேஸ்ல உள்ள போறாங்கன்னா ஜென்மத்துக்கு ஜாமீன் கிடைக்காது. ஜாமீன்ன்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப கம்மி, கிடைச்சது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கிரைம் இல்ல, ஒரு செயலே 3 விஷயத்துக்காக நடக்கலாம். ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கலாம். இப்ப செல்ஃப் டிஃபென்ஸ்னா தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வதற்காக. பட் அதுவும் மினிமல் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். ஆமாங்க, என்ன ஒருத்தர் தாக்க வந்து அவனை அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கிருந்து நான் தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு மினிமல் ஃபோர்ஸ். இன்னொன்னு சடன் ப்ரொவகேஷன் இருக்கலாம். இப்ப நீங்களும் நானும் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல இப்ப சொல்லுவோம்ல, என் அம்மா பத்தி தப்பா பேசினா, என் அப்பா பத்தி தப்பா பேசினா அடிச்சுட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். 3வது இந்த மாதிரி கிரைம் எல்லாம் திட்டமிட்டு நடக்கிற ஒரு கிரைம். அதாவது ஒரு 4 ஃபேக்டர்ஸை கான்ஸ்டியூட் பண்ணும். மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், எக்ஸிகியூஷன். இங்க எல்லாமே கிளியரா இருக்கு இல்லையா? இது வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கிரைமோட ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னும் போது இதுக்கு உச்சபட்ச தண்டனை தான் கண்டிப்பா கிடைக்கும். சென்னையில வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்த பொண்ணு தாலி கட்டி பாலியல் பலாத்காரம் பண்ண சம்பவம் ஒரு பக்கம். அதே மாதிரி குளித்தலையில
ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய மலைக்கு வர வச்சு 2-3 பேர் சேர்ந்து கழுத்தெல்லாம் அறுத்து ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? கண்டிப்பா அந்த சோளக்காட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட். இது என்னன்னா 23ஆம் தேதி நைட்டு நடந்தது. இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்தது, ரெண்டாவது ஒண்ணு அதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி என்ன இன்சிடென்ட் நடந்தது 23ஆம் தேதி அப்படின்னா, அந்த பெண் வந்து அகைன் வீட்டுல இருக்கப்போ 10th படிக்கிறாங்க. 12th படிக்கிற ஒரு பையன் கிட்ட அறிமுகமாயிருக்கு. இன்ஸ்டால் அடிக்கடி அந்த பையன்ட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அகெயின் இங்கேயும் நான் திரும்ப சொல்றேன், லவ்னாலதாங்க இது நடந்திருக்கு. லவ்ன்ற ஒரு ஹோப்னாலதான் இது நடந்திருக்கு. ஓகே, அந்த பையன் இரவுல வந்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க ஒரு 7-7:50 போல இருக்கும் அப்படி. அவங்க அம்மா சொன்னதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, அந்த டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும் போது அந்த பையன் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து கூப்பிட்டுருக்கான், நீ வா இந்த மாதிரி மலை பகுதிக்கு அப்படின்னு கூப்பிடும்போது இந்த பெண் வரமாட்டேன்னு மறுத்திருக்கான். இந்த டைம்ல என்னால வர முடியாதுன்னு, இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், சர்ப்ரைசிங் ஃபேக்டர், கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், நீ வா அப்படின்னும் இந்த பெண் நம்பி போறா. நம்பி போகும்போது அங்க இருந்த அந்த மாணவன் இன்னும் 2 பேரும் சேர்ந்து இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் அந்த இடத்துல பண்ணதாக சொல்லப்பட்டது முதல் தகவல். ஓகே, பண்ணதோட அந்த பெண் எங்க வந்து வெளில போய் சொல்லிட்டு வர, கத்தி கூச்சலிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கழுத்து வந்து அறுபட்டிருக்கு. அந்த இடத்துல கழுத்து அறுத்தது யாரு? அதாவது 3 காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின அந்த 12ஆம் வகுப்பு மாணவனா அல்லது அவனுடைய கூட இருந்த 2 நண்பர்களா? 3 சேர்ந்துதான் பண்ண. அந்த 12ஆம் வகுப்பு மாணவன் அந்த 10ஆம் வகுப்பு மாணவியை லவ் பண்றேன்னு சொன்னதே இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு நண்பர்களுக்கு விருந்தாக்கலாம், நம்மளும் அனுபவிச்சுக்கலாங்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் தானா அது? நம்ம இன்னைக்கு நிறைய பெரம்பூர்ல என்ன நடந்து ரிலேட் பண்ணிக்கலாமே. பெரம்பூர் இன்சிடென்ட் அதே 3 லவ் பண்றேன்னு சொல்லி தானே பண்ணாங்க. 13, 14, 16 வயசு சிறுமிய அதுலயும் லவ் பண்றேன்னு சொல்லி 3 பேர் 6 பேரை பார்ட்டி பண்ணலான்னு கூப்பிட்டு அவனுங்க நிஜமாவே அங்க சொல்றேன், இன்சிடென்ட் உண்மையா இருந்தா தான் லவ் பண்றல தான் மட்டும் அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ல, ஏன் இன்னும் 3 பேரை வர வச்சிருக்கணும் அவங்க? அப்ப பிளான்ட் தானே அது. அவங்க மீது ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா? பட் இந்த மாணவர்கள் மீது அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் வந்ததா தகவல்கள் இல்லை. இது வந்து நடந்த இன்சிடென்ட். அந்த பெண் வந்துட்டு அழுதுகிட்டே, அந்த ரத்தம் சொட்ட அழுதுகிட்டே வீட்டுக்கு கூடி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, இது மீடியால எப்படி பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற கேங் ரேப் பண்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் போச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்த தகவல் என்ன அப்படின்னா, காவல்துறை தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. அதுல என்ன அறிக்கை விடப்பட்டிருந்தது அப்படின்னா, இது பாலியல் வன்கொடுமை எல்லாம் கிடையாதுங்க இந்த விஷயம். அந்த ஆண்களை, ஓகே, அந்த பாய் ஃப்ரெண்டையும் மற்ற இருவரையும் இந்த பெண் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டியதால் தான் கழுத்து அறுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயம் வந்தது. இதெல்லாம் போலீஸே அப்படியே அண்டர்பெல்ட் அடிக்கிறாங்க, புரியலையே எனக்கு. ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, இந்த உண்மையை இந்த பள்ளி மாணவி வெளியில சொல்லிடக்கூடாதனாலதான் கழுத்து அறுத்தாங்கன்னு சொன்னதே போலீஸ் தானே இந்த விசாரணையில. முதல்ல போலீஸ் போலீஸ் வந்து இந்த பொண்ணு அந்த பசங்க அசிங்கமா திட்டதுனாலதான் கோவப்பட்டு அவங்க பசங்க வந்து கழுத்து அறுத்துட்டாங்கன்னு சொல்லுது. நம்புற மாதிரியா இருக்கு. இது வந்து அவங்க அம்மாவே சொல்லிருக்காங்க. விளையாட்டு நம்புவாங்களா? சரினா இதுல வந்து இப்ப ட்ரஸ்டட் சோர்சஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அம்மா பேசவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க அம்மா இங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பெண் அங்க வந்து அழுதுட்டு ஓடி வரதை நான் பார்த்தேன். அவங்க அம்மா சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, 7-7:50 போல நைட் இருக்கும். என் பொண்ணு வந்து அதாவது ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் வெளியே தானே உங்களுக்கு தெரியும், ஊர் சைட்லாம் போயிட்டு வரேன்ட்டு போனவன் ஆளை காணோம். நான் அதுக்கப்புறம் லைட் எடுத்துட்டு போகும்போது என் பெண் அங்கிருந்து ஓடி வரதை நான் பார்த்தேன். லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த பெண் ரத்தம் சொட்ட ஓடி வந்தா. அவளால பேச முடியல, கழுத்து அறுபட்டு இருக்கிறதுனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. காவல்துறை தரப்புல சொல்ற மாதிரி இது வந்து என் பெண் அசிங்கமா பேசினாலும் நடத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது பாலியல் வன்கொடுமை தான். அதுல சம்பந்தப்பட்ட யாரோ ஒருவரையோ இல்ல அந்த மாணவர்களையோ காப்பாற்றுவதற்காக காவல்துறை இந்த முயற்சியில் ஈடுபடுதோ, அதனால இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளும் தமிழக அரசும் ஆக்ஷன் எடுக்கணும். எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை இதன் பேரில் தேவை, உரிய என்கொயரி தேவைன்னு அவங்க அம்மா பேசினதையே நம்மளால இங்க பார்க்க முடிஞ்சது. சரி, போலீசாரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பொண்ணு அந்த 3 பேரையும் அசிங்கசமா திட்டினதாவே இருக்கட்டுமே, இந்த பொண்ணு சும்மா திட்டிருக்க மாட்டால. அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் தானே இந்த பொண்ணு திட்டு இருக்கா? அப்ப இந்த பொண்ணு நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த பொண்ணு திட்டிருக்கா. நீங்க ஒண்ணுமே பண்ணாம இந்த பொண்ணு உங்களை திட்டுறதுக்கு இந்த பொண்ணு என்ன லூசா? பப்ளிக் ஆகிய நமக்கு இந்த क्वेश्चन வருது. ஒரு ஜர்னலிஸ்ட், ஒரு லேமேன், ஒரு அட்வொகேட் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. பாக்குற மக்களுக்கு அந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க 2 விஷயம். ஒண்ணு வந்துட்டு போலீஸ் யோசிக்க மாட்டாங்களா, விசாரிக்க மாட்டாங்களா? அதுதான் இவங்க அம்மாவும் சொல்றாங்க, விசாரிங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 சிறுவர்களையும் காப்பாற்றுவதற்கு போலீஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட விஷயம். ஏன்னா காரணம் கண்காணிப்பாளர் எஸ்பியோட பார்வைக்கு கண்டிப்பா அந்த கேஸ் போயிருக்கு இல்ல, அதுதான் சொல்றாங்க. இப்ப கேஸ் போயிருக்கும். அவங்க வந்து உயர் அதிகாரிகள் போது மென்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து இதுல ப்ராப்பரா விசாரிச்சு இந்த விஷயத்துல சொல்லுங்கன்ற ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுகிட்ட என்ன ட்ரை பண்ண சொன்னாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாதிரி அந்த பெண் திட்டுறா அந்த அப்படின்னும் போது ஏன் கொண்டு போய் மலைப்பகுதியில வச்சுதான் திட்டிட்டு வரணுமா என்ன?
ஓகே, திட்டுறதுக்காகவே இந்த பொண்ணு மலைக்கு போனுச்சா? அப்ப யாரு கூப்பிட்டாங்க? இதெல்லாம் பேஸ் கொஸ்டின்ஸ். யார் அப்ப அங்க கூப்பிட்டா? இந்த பெண்ணு ஏன் அங்க போகணும்? என்ன பர்பஸ்க்காக அங்க போயிருக்கா? இந்த விஷயம் இருக்கு. இன்னொன்னு நம்ம மெயினா பார்க்கப்படுற விஷயம் அதுதான். ஒரு பாதிக்கப்பட்ட பெண், நிறைய நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய ஃபேக் போக்சோ கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகுது ரீசன்ட் டைம்ல. நம்ம பார்த்திருப்போம், ஸ்கூல்ல கூட நமக்கு 2-3 இன்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம். ஏன் டைமுக்கு வரல, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டதுனால போக்சோ கேஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போது இங்க வந்து அந்த மாதிரி நடந்திருந்தா பரவாயில்ல, கழுத்து அறுபட்டு, பட் அதுவே கிரைம் தானே. நீ என்ன அசிங்கமா பேசினாலும் கழுத்து எப்படி நீ அறுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீ பண்ணிருக்க கூடாது தானே. இது ஆண்களுக்கு சட்டம் தெரியாதா என்ன? இந்த பொண்ணு இந்த மாதிரி என்ன அசிங்கமா பேசுறாங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க, போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அதை செய்யல? இதெல்லாம் தான் இங்க கொஸ்டினா இருக்கு. இதுக்கு எல்லாம் தான் இப்ப நமக்கு விடை தெரிஞ்சாக வேணும், அவங்க அம்மாவும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்டபனா இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்படி இது போன்ற சம்பவங்கள் சாட்சியா இருக்கு அப்படிங்கிறத வேதனையோடு இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ்